ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 144 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். அட்டையின் கண்ட அமைப்பு முறையை அதன் உடல் அமைப்புகளுடன் பொருத்த சொல்லியிருக்காங்க. அட்டை ஒரு உயிரி இருக்கு இல்லையா, அதனுடைய கண்ட அமைப்பு முறையை கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம். அதனுடைய உடல் அமைப்போடு அதை பொருத்தணும். ஓகேங்களா? இது வந்து புக்கில் அப்படியே இருக்குது, படம் போட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு நான் சொல்லிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண்கள். இதெல்லாம் எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 5 வரையான கண்டங்கள். இதுதான் அதில் குறிச்சிருக்கோம் பாருங்கள். தொண்டை எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அட்டையினுடைய கண்ட அமைப்பு முறையில் ஓகேங்களா 5 முதல் 8 வரையான கண்டங்களில் தான் இருக்குது தொண்டை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆண் இனப்பெருக்க துளை அது எங்கே இருக்குன்னா 10வது கண்டத்தில் இருக்கும். நெப்ரிடிய துளைகள் எங்கே இருக்குது அப்படின்னா 6 முதல் 22 வரையான கண்டங்களில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பாருங்கள். 2, 4, 1, 3. 2, 4, 1, 3 இதில் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 187வது பக்கத்தில் இருக்கும். ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அட்டையின் கண்ட அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் புற மற்றும் அக அமைப்புகள், அவை காணப்படும் கண்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் கண்டங்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் அதனுடைய புற அக அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. அதில் இதை டேஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். க்ரீன் கலரில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண்கள் எந்த கண்டங்களில் இருக்குது அப்படின்னா மொத்தம் வந்து 33 கண்டங்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது கண்ட அமைப்புகள், இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது கண்டங்கள். ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அப்போ 1 முதல் 5 வரையான கண்டங்கள் தான் முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண்களில் இருக்கும். அடுத்தது தொண்டை வந்து 5 முதல் 8 வரையான கண்டங்கள். அடுத்தது நெப்ரிடிய துளைகள் வந்து 6 முதல் 22 வரையான கண்டங்கள். ஆண் இனப்பெருக்க துளை வந்து 10வது கண்டத்தில் இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 தான் வந்து அங்கே பொறுத்துகையில் கொடுத்துருக்காங்க. இந்த 4ம் ABCD கொடுத்துருக்காங்களே, இந்த 4 தான் அதில் கொடுத்துருக்காங்க. இது நான் க்ரீனில் வந்து நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் அதனுடைய ப்ரூஃபு. டைரெக்டாகவே இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.